Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa wassalatu wassalamu ala nabiyyina al-mustafa wa ala alihi wa sahbihi wa bi atharihi kutafa amma ba'd. Ya muallima Adam allimna wa ya mufahima Sulaimana fahimna. Wa idha lam tasluhil jumlatul waqi'atu jawaban li an taka ba'da adati syarti wajaba iqtiranuha bil fa'. وذلك إذا كانت الجملة اسمية أو فعلية فعلها طلبي أو جامد أو منفي بلن أو ما أو مقرون بقد أو حرف تنفيس نحو قوله تعالى وإن يمسسك بخير فهو على كل شيء قدير. தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு வரக்கூடிய இந்த ஷர்ஹு கத்ரின் நதா வபல்லிசதா என்கிற இந்த தொடர்பாட வகுப்புகளில் இன்றைய தினம் 163வது பக்கத்தில் இடம்பெறக்கூடிய செய்திகளைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம், அரச இருக்கிறோம். وَإِذَا لَمْ تَصْلُحِ الْجُمْلَةُ وَإِذَا لَمْ تَصْلُحِ الْجُمْلَةُ الْوَاقِعَةُ جَوَابًا. அதாவது நம்ம ஜெஸ்ம் செய்யக்கூடிய ஆமில்கள் சம்பந்தமாக பேசும் பொழுது ஜெஸ்ம் செய்யக்கூடிய ஆமில்கள் 2 வகை அப்படின்னு பார்த்தோம். ஒரு முலாரியான ஃபேர் ஜிஸ்ம் செய்யக்கூடிய ஆமில்கள் 5 சொன்னாங்க. அதுக்கு பிறகு 2 முலாரியான ஃபேர்களுக்கு ஜிஸ்ம் செய்யக்கூடிய ஆமில்கள் கொஞ்சம் சொன்னாங்க. அதை சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க ஒரு ஷரத்தும் ஒரு ஜவாபும் வரும். இந்த 2 முலாரியான ஃபேர்னு சொல்லும் பொழுது ஒரு ஷரத்தும் ஒரு ஜவாபும் வரும். அப்போ இந்த ஷரத்து ஜவாபு வார நேரத்தில் இந்த ஜவாபு எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் ஒரு முலாரியான ஃபீலாகத்தான் இருக்கும் என்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. நல்லா வளம் எடுக்கணும். அதாவது ஜெஸ்ம் செய்யக்கூடிய ஆமில்கள் இருக்குது தானே, 2 முலாரியான ஃபீலுக்கு. முதலாவதுக்கு வாரத்துக்கு நம்ம ஷரத்துண்டுவோம், 2வது வாரத்துக்கு ஜவாபுண்டுவோம். இந்த ஷரத்துக்கும் ஜவாபுக்கும் ஜெஸ்ம் செய்யக்கூடிய ஆமில்கள் அதில் ஷரத்து கண்டிப்பாக முலாரியான ஃபீலாக இருக்கும் பெரும்பாலும். ஆனால் ஜவாபு அப்படி இருக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. முலாரியான ஃபியலாகத்தான் வரணுங்கிறது கட்டாயம் இல்லை. அப்போ முலாரியான ஃபியலாக வருவது கட்டாயம் இல்லை என்றால் ஜவாபு எந்த வகையான ஜும்லாவாகவும் வரலாம். அது ஜும்லா இஸ்மியாகவும் வரலாம், ஜும்லா ஃபியலியாகவும் வரலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஜும்லா இஸ்மியாவாக வந்தால் என்ன சட்டம் என்கிறத பற்றியும், ஜும்லா ஃபேலியாவாக வரும் பொழுது அந்த ஃபேலியத்தான ஜும்லாவுலையும் ஃபியல் பல கோணங்கள் இருக்கலாமே. தலபு ஃபியல் வரலாம், ஜாமிதான ஃபியல் வரலாம், அப்படி பல இது இருக்குது. எனவே இப்படி வரும் பொழுது நம்ம அந்த ஜவாபில் பேண வேண்டிய ஒழுங்குகளை பற்றி தான் இந்த பாடத்தில் சொல்ல போகிறாங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே ஏறி மிக பட்டவர்த்தனமாக மிக தெளிவாக சொல்வதாக இருந்தால் ஷரத்தும் ஜவாபும் வரும் பொழுது ஜவாபில் நம்ம எப்போ ஃபா கொண்டு வர என்கிற அந்த பொது விதியை பற்றி தான் பேச போகிறாங்க. وَإِذَا لَمْ تَصْلُحِ الْجُمْلَةُ ஜும்லா பொருந்தவில்லை என்றால், சலஹ யஸ்லுஹுனா பொருந்துறது, செட்டாக ரெண்டுமே நம்ம செட்டாகாட்டி பொருந்தாட்டி பொருந்தவில்லை என்றால், முந்தி காலங்களில் நாங்கள்லாம் ஓதுற காலங்களில் எங்களுக்கு சொல்லி தருவாங்க சலஹ யஸ்லுக்கு அர்த்தம் இணங்குதல். ஈனா 3 சொல்லினான இணங்குதல். அப்போ ஜும்லா இணங்கவில்லை என்றால் அல்வாக்கியத்து ஜவாபன் ஜவாபாக வரக்கூடிய, ஜவாபாக நிகழக்கூடிய இருக்குது. நிகழுதல் நம்ம பேர் இருக்கக்கூடாது. ஜவாபாக வரக்கூடிய அந்த ஜும்லா பொருந்தவில்லை என்றால், இணங்கவில்லை என்றால், எதற்கு இணங்கவில்லை என்றால் லிஅன் தக அது வருவதற்கு இணங்கவில்லை என்றால், பஅத அதாத்தி ஷர்தி ஷர்த்துடைய அதாத்துக்கு பிறகு அது வருவதற்கு இணங்கவில்லை என்றால் வஜப இக்திரானுஹா பில் ஃபா ஃபாவுடன் அது சேருவது கட்டாயம். சேர்ப்பது இல்லை, சேருவது. ஏன்னா இக்தர்னா லாசிமான ஃபியல். வஜப இக்திரானுஹா அது சேருவது, அது அந்த ஜும்லா சேருவது கட்டாயமாகிவிடும். பில் ஃபாஇ ஃபாவுடன் சேருவது கட்டாயமாகிவிடும். இந்த ஃபாவுக்கு நாங்கள் சொல்ற தாஹிலத்துன் ஃபி ஜவாபி ஷர்தி, அல் ஃபாஉ தாஹிலத்துன் ஃபி ஜவாபி ஷர்த்துன்னு இந்த ஃபாவுக்கு தான் சொல்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாரு, ஜவாபாக வரக்கூடிய அந்த 2வது ஜும்லா, பதில் கூற்றாக வரக்கூடிய அந்த ஜும்லா உண்மையிலே அந்த ஷரத்துக்கு ஜவாபாக வாரத்துக்கு பொருத்தமானதாக இல்லை
லி அந்தக பஅத அதாத்தி ஷர்த், ஷர்த்துடைய அதாத்துக்கு பிறகு வாரத்துக்கு அது பொருத்தம் இல்லை என்றால் வஜப இக்திரானுஹா பில் ஃபா, ஃபாவோடு சேர்வது கட்டாயம். அப்ப அது என்னது? அந்த லி அந்தக பஅத அதாத்தி ஷர்த், ஷரத்துடைய அதாத்துக்கு பிறகு வருவதற்கு பொருந்தவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அதாவது ஷரத்து எங்க வரும் அப்படின்னு கேட்டால், ஷரத்து பெரும்பாலும் எங்க வரும்னு கேட்டால், ஷரத்துடைய அதாத்துகள் ஜும்லா ஃபியலியாக்கள்ல தான் வரும். ஜும்லா இஸ்மியாக்கள்ல ஷரத்து வர்றது மிக மிக அரிது, அப்படி வர இயலாது, வர மிக குறைவு. அதே மாதிரி ஒரு அம்ரு ஃபியல் ஷரத்தாக வராது, சாத்தியமே இல்லை. உதாரணமாக இல்ரிப் என்கிற ஃபியலுக்கு முன்னால இன் இல்ரிப்னு சொல்றல்ல, நம்ம ஒரு நஹியுடைய ஃபியலுக்கு முன்னால ஷரத்துடைய அதாத் இன்ன லவ் இதாவை போடேலப்பா, அப்படி போடுறல்லையே, அப்படி போடுற எங்கேயாவது போடுறல்ல. அப்ப எனவே ஷரத்துடைய அதாத்து சேர்றதுக்கு செட் ஆகாத ஃபியல்கள் ஜும்லாக்கள் எதுன்னு கேட்டால், ஜும்லா இஸ்மியா, ஜும்லா ஃபியலியாவாக ஜும்லா ஃபியலியா உள்ளது தலபு ஃபியலாக இருக்குது, ஜாமிதான ஃபியலாக இருக்குது, மன்ஃபியான ஃபியல், அதுகளோட எல்லாம் என்ன செய்யாது, செட் ஆகாது, அந்த ஷரத்துடைய அதாத்துகள் சேராது. அப்ப அதை கொஞ்சம் விலாவாரியா சொல்றார் அடுத்த வரியில. வதாலிக்க அதுவானது அது எப்ப சாத்தியப்படும் என்றால், இதா கானத்தில் ஜும்லத்து இஸ்மியத்தன், ஜும்லா இஸ்மியாவானதாக இருந்தால், அந்த ஜும்லா இஸ்மியத்தான ஜும்லாவாக இருந்தால். எந்த ஜும்லா? ஜவாபாக வரக்கூடிய ஜும்லா. ஷர்த்தும் ஜவாபும் வரும் பொழுது ஜவாபுடைய ஜும்லா வருது எப்படி? இஸ்மியத்தான ஜும்லாவாக வருகிறது. ஒரு உதாரணம் பாருங்க, குர்ஆன்ல இருக்கு. வஇயம்சஸ்கல்லாஹு பிஹைரின் ஃபஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இங்க பாருங்க, ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அதான் ஜவாப். அந்த ஃபஹுவைல அந்த ஃபா வந்திருக்கு. ஏனால் ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஜும்லா இஸ்மியா. அப்ப ஜும்லா இஸ்மியா ஒரு நம்ம இன் ஹுவ அலா குல்லி ஷைஇன் நம்ம சொல்றல்ல, அப்படி ஷர்த் இன் ஹுவன்னு அப்படி சொல்றல்ல, நம்ம லவ் ஹுவன்னு வருமா? இதா ஹுவ அப்படி சொல்றல்ல, அப்படி ஷரத்துடைய இதா சேராது. அப்ப வதாலிக்க இதா கானத்தில் ஜும்லத்து இஸ்மியத்தன் அவு ஃபிஅலியத்தன், அல்லது வரக்கூடிய ஜும்லா ஃபியலியத்தான ஜும்லா தான் வருகிறது, ஆனால் ஃபிஅலுஹா தலபியுன், அதனுடைய ஃபியலுமோ தலபு ஃபியலாக இருக்குமே, அவ்விதமான ஃபியலியத்தான ஜும்லாவாக இருந்தால். சும்மா ஃபியலியத்தான ஜும்லா அல்ல, ஃபியலியத்தான ஜும்லா தான் ஜவாபா வந்திருக்குது, ஆனால் அந்த அதில் வரக்கூடிய ஃபியல் எப்படி இருக்குது? தலபு ஃபியல். தலபு ஃபியல் என்னது? அம்ரு, நஹி, அதுகள் வாரை. அவு ஜாமிதுன், அல்லது வரக்கூடிய ஃபியல் ஜாமிதாக இருக்கு. ஜாமிது அர்த்தம் சரஃபு செய்ய முடியாத ஃபியல்கள் எல்லாம் ஜாமிது. சரஃபு செய்யறேன்னா மாலி, முலாரி, அம்ரு, நஹி, இஸ்மு ஃபாயில், இஸ்மு மஃபூல், இதுகள் தான் சரஃபுன்றது. இந்த முஷ்தகாத்துன்னுவாங்க, தசாரிஃப், அதுகள் செய்ய முடியாத ஃபியலுக்கு நாங்கள் சொல்ல ஜாமிது. உதாரணமாக நிஅம, பிஇஸ, தஆல், இஸ்மு ஃபியல்கள் எல்லாமே வரும். அசா, காத, கரப, அசா காத வரும் இல்லையா? அசா வர்ணது வராது. அசா எனக்கு சரஃபு இல்லை, அதுக்கு லைஸவுக்குழுங்கான சரஃபு இல்லை. இதெல்லாமே எனது ஜாமிதான ஃபியல்கள் நம்ம சொல்றேன். அல்லது அவ் மன்ஃபியுன் பிலன், அல்லது அங்க வரக்கூடிய ஃபியல் லன் மூலமாக நஃபி செய்யப்பட்டதாக இருக்குது. அவு மா, அல்லது மாவைக்கு நஃபி செய்யப்பட்ட ஃபியலாக இருக்குது. அப்ப என்ன மன்ஃபியான ஃபியல் தான் லன் அல்லது மா, லா இல்ல, லன் மா. உதாரணம் சொல்லுவாங்க உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும். அவு மக்ரூனும் பி கத்ஸ், அல்லது கத் என்கிற ஹர்ஃபு தக்கீதோட சேர்ந்து வருது. அவ் ஹர்ஃபு தன்ஃபீஸ், சீன் சௌஃபோட அந்த ஃபியல் சேர்ந்து வருது. இப்படி எதோட சேர்ந்து இருந்தால் அந்த நேரங்களில் நம்ம ஃபா சேர்க்கிறது கட்டாயம். நஹு கௌலிஹி தஆலா, இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் சொல்ல போறாங்க பாருங்க மக்கள். நஹு கௌலிஹி தஆலா, அல்லாஹ்வுடைய கூற்றை போல, அல்லாஹு தஆலாவினுடைய கூற்றை போல, வஇ யம்சஸ்க பிஹைரின், உங்களுக்கு ஏதாவது ஒரு நலவை அவன் ஏற்படுத்தினால். இப்போ நம்ம அப்படித்தான் இவரது குர்ஆனாயத்துக்கு கருத்து வாசிப்போம், ஏதாவது ஒரு நலவை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தினால் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையில் அப்படி அல்ல நேரடி கருத்து. நேரடி கருத்து எப்படி? வஇ யம்சஸ்க, உம்மை அவன் தீண்டினால், தொட்டால், பிஹைர் நலவின் மூலமாக உம்மை அவன் தொட்டால். அப்படி நம்ம சொன்னா யாருக்காவது விளங்குமே? விளங்காது. அப்ப எப்படித்தான் சொல்லணும்? உங்களுக்கு ஒரு நலவை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்தா, ஃபஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹு தஆலா சகலதுக்கும் அல்லாஹ் ஆற்றல் படைத்தவன் தான். எந்த நலவை அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஏற்படுத்தி தந்தாலும் அது அல்லாஹுடைய பொறுத்தால கிடைக்குது. ஏன்னா அல்லாஹுக்கு அதை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான பேராற்றல் இருக்குது. அப்ப இங்க இந்த வசனத்துல இன் என்கிறது ஹர்ஃபு ஷரத், எம்சஸ் ஃபியல் வந்திருக்கு, ஷரத்துடைய ஃபியல்.
அதில் ஜவாபு தான் ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்ங்கிற ஜும்லா இஸ்மியா. அப்போ ஜும்லா இஸ்மியாவாக ஹபர் அமையும் பொழுது, ஹபர் அல்ல சாரி ஜவாப் அமையும் பொழுது அந்த நேரத்தில் ஃபாவை நம்ம சேர்க்கிறது கட்டாயம். இப்போ குர்ஆன் ஆயத்து இல்லாமல் வேறொரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், இன் யஹ்துர் அல் முதர்ரிஸ், இன் யஹ்துரில் முதர்ரிசு, ஆசிரியர் வருகை தந்தால், இன் யஹ்துரில் முதர்ரிசு ஃபஅன மஸ்ரூருன், நான் சந்தோஷப்படுவேன். இன்றைக்கு பிள்ளைகள் மாணவர்கள் உஸ்தாத் வந்தா சந்தோஷப்படுவாங்களா, இல்லாட்டி வராட்டி தான் சந்தோஷப்படுவாங்களா? வராட்டி. அப்ப இவர் சொல்றாரு, இன் யஹ்துரில் முதர்ரிசு ஃபஅன மஸ்ரூருன், உஸ்தாத் வந்தாருண்டா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ட்டு. இப்போ என்ன ஃபஅன மஸ்ரூருன், ஃபா போடணும். ஏன்? அன மஸ்ரூருங்கிற ஜும்லா இஸ்மியா, ஸோ ஃபா போடுறது கட்டாயம். அதே மாதிரி பாருங்க, நாங்கள் சொல்லுவோம் இன் தஜிதஹித் ஃபித்திராசா, நீ படிப்பில் ஈடுபாடு காட்டினால், முயற்சி செய்தால், இன் தஜிதஹித் ஃபித்திராசா ஃபஅனன்னு சொல்றாரு, நான் அவரே சொல்றாரு. ஃபலடி ஃபஅன்த நாஜிஹுன், நீ இன்ஷா அல்லாஹ் என்னது எக்ஸாமில் பாஸ் ஆகுவாய் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ஃபஅன்த நாஜிஹுன், அந்த நாஜிங்கிற ஜும்லா இஸ்மியா, ஃபா போடணும். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் ذுனுபக்கும். அப்போ இந்த குறித்த குர்ஆன் ஆயத்து நம்மட உதட்டோரத்தில் நமக்கு பாடமான வசனம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள பாசத்தின் காரணமாக இந்த வசனங்களுக்கு அப்படி பரிச்சயமான வசனம். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களேயானால், அல்லாஹுவை நேசிப்பவர்களாக நீங்கள் இருப்பீர்களேயானால், ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி நீங்கள் பின்பற்றினால் யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயகஃபிர் லக்கும், அல்லாஹ் உங்களது பாவங்களை மன்னிப்பான். வயகஃபிர் லக்கும் ذுனுபக்கும், உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக அவன் மன்னிப்பான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை உண்மையாக நேசிப்பதனுடைய வெளிப்பாடு என்னென்றால் அவரை பின்பற்றுவது தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சரியா பின்பற்றினால் அல்லாஹ்வினுடைய நேசமும் கிடைக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய நேசமும் கிடைக்கும் நமக்கு. இப்போ இங்கே நீங்க இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ்ங்கிறது ஷர்த், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ்ங்கிறது ஷர்த். எங்க ஜவாப்? யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அந்த ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக நீங்கள் இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். இப்போ ஃபத்தபிஊனில் வரக்கூடிய இத்தபிஉ என்கிற அம்ரு ஃபியல், இத்தபஅ யத்தபிஉ இத்திபாஅன் ஃபஹுவ முத்தபிஉன் வத்துபிஅ யுத்தபஉ இத்திபாஅன் ஃபஹுவ முத்தபஅ, அல் அம்ரு மின்ஹு இத்தபி', இத்தபிஅ இத்தபிஉ. அப்போ அது அம்ரு ஃபியல், மாதி அல்ல. மாதி என்றால் இத்தபஅ, அந்த பாக்கு ஃபத்தஹ் வந்திருக்கும், இத்தபஅ இத்தபஅ இத்தபஉன்னு வந்திருக்கும், அது மாதி அல்ல, அம்ரு. இப்போ அம்ரு என்கிறது தலபு ஃபியல். அப்போ தலபு ஃபியல் வந்தால் நம்ம கண்டிப்பாக ஃபா போடணும். என்ன? ஃபத்தபிஊனி நம்ம ஃபா போட்டே ஆகணும். இதே மாதிரி நம்ம வேற ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் இப்படி சொல்லுவோம். நாங்கள் சொல்லுவோமே உதாரணமாக, லேசான ஒரு உதாரணம் சொல்லுவோம் பாருங்க. இன் ஜாஅ அஹூக, நான் மாதில சொல்றேன்னா, இன் ஜாஅ அஹூக, உன்ன சகோதரன் வந்தால் ஃபத்ஹப், நீ போ. உங்களோட பிரதர் வந்தா நீ அவரோட போ. அது இப்போ சொல்லுவார் இல்லையா, நாளைக்கு லீவு கொடுக்க போகிறோம். உண்மையில எங்கள் மாதம் நாளைக்கு லீவா, நாளைக்கு லீவு கொடுக்குறனால நாளைக்கு கொஞ்சம் என்னது அசருக்கு பிறகு உள்ள கிளாஸில் கட் ஆகிரும். அப்போ நாளைக்கு லீவு கொடுக்க போகிறா. அப்போ அதிக சொல்லுவார், உங்களோட நானா வந்தாருண்டா, இல்லாட்டி உங்களோட வாப்பா வந்தா, யாசரி உங்களோட பொறுப்புதாரி வந்தா, உங்களோட கார்டியன்ஸ் யாசரி வந்தாங்கடா, நீ அவங்களோட போ, தனியே போகாத அப்படின்னு சொல்லுவார். அப்போ இன் ஹதர அஹூக்க அல்லது இன் ஜாஅ அபூக்க, உங்களோட வாப்பா வந்தார்னா ஃபத்ஹப், நீ போ அப்படின்னு சொல்ல போகிறார். அந்த வாக்கியத்தில் கண்டிப்பாக ஃபா போடணும். காரணம் என்னன்னு கேட்டால் வரக்கூடிய ஜவாப் என்னது? தலபு ஃபேல் வந்திருக்கு, அம்ரு ஃபேல் வந்திருக்கு. இதே மாதிரி நஹீம் வரலாம், நஹீம் வரையலும். எப்படி? உதாரணமாக நான் சொல்ல போகிறேன். இன் நஸலல் மதரு, இன் போட்டு சொல்ல போகிறேன், இதா போட்டு தான் சொல்லணும், நான் இன் போடுறேன். இதா நஸலல் மதர் அல்லது இன் நஸலல் மதரு ஃபலா தல்அப், மழை பெஞ்சா நீ விளையாடாத, மழை பெய்யாட்டி நீ விளையாடு. அப்போ இன் நஸலல் மதரு ஃபலா தல்அப், இங்கே நம்ம ஃபா போடணும். ஏன்னா தலபு ஃபியல் தான், லா தல்அப், நீ விளையாடாதேன்னு வந்திருக்குது. அதே மாதிரி அவன் உன்னிடத்தில் கேட்டால் இந்த ரகசியத்தை சொல்லிவிடாதே. இன் சஅலக அஹூக, இன் சஅலக அஹூக ஃபலா தகுல் பிஹாத சிர்ரி, உங்களோட பிரதர் கேட்டால் இந்த ரகசியத்தை நீ சொல்லிடக்கூடாது அப்படின்னு. இப்போ ஃபலா தகுல், ஃபா போடணும் கண்டிப்பாக.
சரி, இது முக்கியமான பாடம். இது நிறைய பேருக்கு அந்த ஷரத்து ஜவாப் அமைக்கிற நேரத்தில் இந்த எங்க ஃபா போடணும்னு தெரியாத விஷயம். இப்போ ஃபா எப்போ போடுறது கட்டாயம், ஒன்று ஜும்லா இஸ்மியாவாக இருக்கணும், கண்டிப்பாக ஃபா வரும். அல்லது ஜவாபில் அம்ரு ஃபியல் நஹி ஃபியல் வந்தால் ஃபா போடணும். இன்னொரு குர்ஆன் காட்டுறாங்க பாருங்க. இன் தரணி அன அகல்ல மின்க மாலன் வவலதன் ஃபஅஸா ரப்பி ஐ யுத்தியனி ஹைரன். இந்த குர்ஆன் ஆயத்தில் இன் தரணி அன அகல்ல, இன் தரணி அன என்னையே நீ கண்டு கொண்டால், இன் தரணி ரெண்டு லமீர் இருக்குது, ஒன்று அந்த, மற்றது நீ முத்தக்கலிமுடைய ஆணையங்கள் லமீர். இன் தரணி என்னையே நீ கண்டு கொண்டால், அகல்ல மின்க மாலன் வவலதா உன்னை விட பணத்தாலும் குழந்தை எண்ணிக்கையாலும் குறைவானவனாக, பணத்தாலும் சொத்தாலும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தாலையும் குழந்தைகளாலையும் குறைவானவனாக நீ என்னையே கண்டு கொண்டால், ஃபஅஸா ரப்பி ஐ யுத்தியனி எனது இரட்சகன் எனக்கு இதை விட சிறந்ததை தர போதுமானவன் அப்படிங்கிற அந்த வசனம். அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது ஐம்பூதங்கள் சம்பந்தமாக பேசக்கூடிய, நம்ம அப்படி சொல்கிறது சரியில்லை, நம்ம அப்படி இந்த ஜமாத் இஸ்லாமியாக்கள் சொல்கிறதுனால நான் அதே வார்த்தையை பிரயோகத்தை பயன்படுத்துகிறேன். ஐம்பூதங்கள் சம்பந்தமாக பேசக்கூடிய சூரத்து கஹ்ஃபில் இந்த வசனம் இருக்குது இல்லையா? அந்த சூரத்து கஹ்ஃபில் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை சொல்கிறான். ஒரு வரலாற்று சம்பவத்தின் பின்னணியில் சொல்கிறான். ஒரு ஊரில் 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க, நானாவும் தம்பி. அப்போ அவங்களுக்கு மத்தியில் ஒரு ஆள் முஸ்லீமாக இருக்கார், மற்றவர் காஃபிராக இருக்கார். அப்போ நானாவும் தம்பியுமா அல்லது 2 நண்பர்களாண்டா அல்லாஹு தஆலா சாஹிப்னு சொல்லை பயன்படுத்திருக்கான். அது 2க்கும் பொருந்தும். ஆனால் கூட்டாளி என்கிற ஜானிபு தான் கூடுதலாக இருக்கு. அப்போ 2 பேர், அவங்களில் ஒரு ஆள் முஸ்லீமாக இருக்கார், மற்றவர் காஃபிராக இருக்கார். அப்போ அந்த காஃபிராக இருக்கிறவர் கடுமையாக பெருமை அடிக்கிறார். அப்போ அந்தவர் அவருடைய முஸ்லீமான அந்த சகோதரரை பார்த்து சொல்கிறார் என்னன்னு கேட்டால், நீ தொழுவுராய்தான், வணங்குறாய்தான், அல்லா அல்லாண்டு சாகுறாய், பள்ளின்னு என்னது ஓடுறாய், ஆனால் உனக்கு ஒன்றும் இல்லை பாரு, உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, சொத்து செல்வம் எல்லாம் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி அவன் மனசை நோகடிக்கிற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கு பதில் கூற்றாகத்தான் இவர் சொல்கிறார் என்னன்னு கேட்டால், சரிப்பா, நீ என்னையத்தான் பார்க்குறாய் சொத்து இல்லாதவனாக, குழந்தைகள் அதாவது ஆட்பலம் இல்லாதவனாக நீ என்னைய பார்க்குறாய், சரி அது பிரச்சனை இல்லை, நீ அப்படியே நினைக்கலாம். ஆனால் நீ அப்படி நினைச்சாலும் அல்லாஹு தாலா எனக்கு இந்த உலகத்திலேயோ மறுமையிலேயோ உனக்கு தந்திருக்கக்கூடிய சொத்துக்களை விட அதிகமாக அல்லாஹு தாலா எனக்கு தர போதுமானவன், என் இரட்சனை நான் முழுமையாக நம்புறேன் அப்படின்னு சொல்லி தன்னை அவர் ஆசுவாசப்படுத்தி கொள்றார். அப்போ இந்த வசனத்தில் தான் இன் தரணி அன அகல்ல மின்க மாலன் வவலத ஃபஅஸா ரப்பி என்கிற குர்ஆனத்து வருது. அப்போ இதில் இன் தரணிங்கிற ஷர்த் அப்படித்தானே, அதில் ஜவாப் எது? ஃபஅஸா ரப்பி. அப்போ இங்கே அசா என்கிற ஃபியல் ஜவாபில் வந்திருக்கு. எனவே ஃபா போடுறது கட்டாயமே என்றால் அசா என்கிறது ஜாமிதான ஃபியல். ஜாமிதுனால் அதுக்கு சரஃபு இல்லை. யாருமே அசா யசு அசன் ஃபஹு ஆசின் அப்படி சரஃப் ஒன்று செய்யறல. நம்ம அசா ஜாமித், ரைட். அது அசா என்ற ஒரு சொல்லும் அசத்துன்னு சொல்லி பெண்பாலும் இருக்கு. வமா யஃப்அலு மின் கைரின் ஃபலயுக்ஃபரு, வமா யஃப்அலு மின் கைரின் ஃபலயுக்ஃபரு, வமா யஃப்அலு மின் கைரின் நலவில் நின்றும் எதையாவது ஒன்றை அவர்கள் செய்தால், மாண்டால் இந்த இடத்துல என்னது, அது ஷரத்துடைய மாதிரி ஜஸ்ம் செய்யும். அது வமா எஃப்அலு, எஃப்அலு எஃப்அலானி எஃப்அலு நசீகாதி. அப்போ எதையாவது ஒன்றை அவர்கள் செய்தால், மின் ஹைரி நலவில் நின்றும் தான் எதையாவது ஒன்றை அவர்கள் செய்தால், ஃபலயுக்ஃபரு அது அவர்களுக்கு மறுக்கப்பட மாட்டாது. அது அப்படின்னா அர்த்தம், நீங்கள் எந்த நலவை செஞ்சாலும் அதுக்கான கூலி நாளை மறுமை நாளில் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த வசனம். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லன் யுக்ஃபரு எங்க ஷரத்து மா எஃப்அலு மின் ஹைர், மா எங்க ஷரத், அது ஷரத்தி தர ஜும்லா மா எஃப்அலு மின் ஹைர், ஜவாபியத்தான ஜும்லா லன் யுக்ஃபரு. அப்போ இங்கே நஃபி லன்னை கொண்டு நஃபி செய்யப்பட்ட வசனமாக இருக்குது. எனவே நம்ம என்ன செய்யணும்? ஃபாவை சேர்க்கணும். ஃபலன் யுக்ஃபரு, ஃபலை யுக்ஃபரு. இப்போ இதுக்கு வேற ஒரு நம்ம சாதாரணமான எளிய உதாரணம் சொல்வதாக இருந்தால் இப்படி சொல்லலாம். இன் தஸ்ரிக் நீ திருடினால், ஃபலன் உஹிப்பக நான் உன்னை ஒரு பொழுது நேசிக்க மாட்டேன், நான் உன்னை விரும்ப மாட்டேன். நான் சொல்லுதானே, நீ திருடினாய்னா அது பிறகு நீ என் உள்ளத்திலேருந்து என்ன செஞ்சிருவாய், போயிடுவாய். நீ கல்லன்னா மரணம், அது பிறகு நான் உன்னை நேசித்து உன்னை நான் இங்கே வச்சு கொண்டு தலையை தூக்கி ஆடி நான் என்ன செய்ய இருக்கு. அப்போ இன் தஸ்ரிக்
ஃபலன் யுஹிப்பக்கன்னாஸ், நீ களவெடுத்தாயின்னு சொன்ன அரசு சொத்துல இருந்து மக்களோட நேசிக்க மாட்டாங்க. அப்ப இன் தஸ்ரிக் ஃபலை யுஹிப்பக்கன்னாசு, இந்த வந்து ஃபா போடணும், ஏன்னா லன் தனி வந்திருக்குது. அதனால இதே மாதிரி இன்னொரு வசனம் சொல்வதா இருந்தால், இன் குந்த கஸ்லான், நீ சோம்பேறியாக இருந்தால், ஃபலன் தன்ஜஹ ஃபில் இஹ்திபார், பரீட்சை நீ ஜெயிக்க மாட்டாய், அதை பாஸ் ஆக மாட்டாய். அப்போ இங்கே ஃபலன் தன்ஜஹ ஃபில் இஹ்திபார் லன்க்கு வந்திருக்கிறதுனால நம்ம ஃபா சேர்க்கிறது வாட்சி. அதே மாதிரி பாருங்க, வமா அஃபா அல்லாஹு அலா ரசூலிஹி மின்ஹும் ஃபமா அவுஜிஃப்தும் அலைஹி மின் கைலின் வலா ரிகாப். இந்த வசனத்துக்கு கருத்து எப்படி வாசிக்கிறது, வாசிச்சு பார்ப்போமே. நீங்கள் கொஞ்சம் இதில் தமிழ் டிரான்ஸ்லேட்டை கொஞ்சம் பாருங்க மக்கள். நான் சரியாக தான் சொல்கிறேன் பார்க்குறேன். நானும் குர்ஆனில் விளையாட மாட்டேன். நான் எனக்கு தெரிஞ்ச கருத்து நான் வாசிக்கிறேன். வமா அஃபா அல்லாஹு அலா ரசூலிஹி, அல்லாஹு தாலா அவனுடைய தூதுவருக்கு எதையாவது ஒன்றை கொடுத்தால், அஃபா என்கிறது வந்து அந்த மீட்டி கொடுக்குறன்னு அர்த்தம். ஆத அல்லது அர்ஷ மீனிங். வமா அஃபா அல்லாஹு அலா ரசூலிஹி, அல்லாஹு தாலா எதையாவது ஒன்றை அவனுடைய தூதருக்கு அல்லாஹு தாலா கொடுத்தால். இது என்ன கொடுக்கிறதுன்னா, இது வரலாற்று பின்னணி நீங்க சரியா புரியணும். முந்தி காலங்கள்ல எல்லாம் மக்கள் இந்த கனிமத்து பொருளுக்கு சொல்றது வந்து ஃபை உண்டு சொல்லுவாங்க. முந்தி காலங்களில் கனிமத்து பொருளுக்கு என்ன சொல்ற, போர் செல்வத்துக்கு கனிமத் பூட்டின்னுவாங்க இல்லையா, அந்த கனிமத்து பொருளுக்கு சொல்றை வந்து ஃபை உண்டுவாங்க. அந்த ஃபைன்னு தான் சொல்றேன். அதுல குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்களுக்கு அந்த கனிமத்து பொருட்கள் 5 போகுமே, இந்த ஷியாக்காரன் எடுக்கிறானோ, அந்த இதுக்கு நம்ம சொல்றை வந்து என்னென்றால் ஃபை என்று தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த அஃபா என்றது அல்லாஹு தாலா பூட்டியாக, அதாவது என்னது இந்த கனிமத்து பொருளாக, பூட்டின்னா சொல்கிறேன் இங்கிலீஷில் BOOTY, கனிமத்து பொருளாக அல்லாஹு தாலா எதையாவது ஒன்று நபிக்கு கொடுத்தாண்டால், ஃபமா அவுஜஃப்தும் அலைஹி மின் கைரின் வலா ரிகாப், ஃபமா அவுஜஃப்தும் அலைஹி, அதற்கு ஒமா அஃபா அல்லாஹு வலா ரசூலிஹி மின்ஹும், அவர்களிடமிருந்து காஃபிர்களிடமிருந்து அவனுடைய தூதுவருக்கு அல்லாஹு தாலா எதையாவது ஒன்றை கனிமத்து பொருளாக கொடுத்து விட்டால், ஃபமா அவுஜஃப்தும் அலைஹி மின் கைர், ஃபமா அவுஜஃப்தும் அலைஹி, அதற்காக நீங்கள் ஓட்டி செல்ல மாட்டீர்கள், மின் கைரின் குதிரை கூட்டங்களையோ, வலா ரிகாப் இன்னும் ஒட்டக கூட்டங்களையோ நீங்கள் அதற்காக வண்டி எடுத்து செல்ல மாட்டீர்கள், அதாவது ஓட்டி செல்ல மாட்டீர்கள். அது என்னடா இப்போ சொல்றீங்க, குதிரை கூட்டத்தையோ அல்லது ஒட்டக கூட்டத்தையோ அதற்காக நீங்கள் ஓட்டி செல்ல மாட்டீர்கள் அப்படின்னு எனக்கு விளங்குது. அல்லாஹ் வலம் தெரியலை என்னண்டு. அவுஜஃபைங்கிறதுக்கு அந்த ஓட்டி செல்லுதல் தான் முந்தியிலேருந்தே கருத்து சொல்றாங்க எல்லாரும் மாதிரி. நீங்களும் கொஞ்சம் தப்சீர்களை அதே மாதிரி தர்ஜமாக்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அதாவது அல்லாஹு தாலா நபிக்கு எதையாவது கொடுக்கணும் நாடினா அவன் கொடுப்பான், கனிமத்து பொருளாக நீங்க கொடுப்பான். அதுக்காக நீங்க வந்து குதிரை பந்தயங்கள், அதே குதிரை பந்தயங்கள் சொல்லக்கூடாது, குதிரை கூட்டங்களையோ அல்லது ஒட்டகங்களையோ எடுத்துக்கொண்டு நீங்க தான் போராடி நீங்க தான் அந்த இடங்களுக்கெல்லாம் போய் என்னது அதை ஈட்டி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் அல்ல. நீங்க யுத்தம் செய்வதனால தான் நபிக்கு உங்களோட ஒட்டகத்தையும் உங்களோட குதிரையும் எடுத்துக்கணும், நீங்க போர்க்களங்களுக்கு போய் சமர்க்களங்கள்ல போராடி ரத்தம் சிந்தி அதால தான் நம்மளுக்கு கிடைக்குன்னு அர்த்தம் அல்ல. நபிக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அவன் கொடுப்பான்டாப்பா, அது எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ன மாதிரி. அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா மா அஃபா அல்லாஹு அலா ரசூலிஹி, அதாவது அல்லாஹு தஆலாவுடைய தூதருக்கு எதையாவது ஒன்றை கனிமத்து பொருளாக கொடுத்தால் என்கிற ஷர்த். மா அவுஜஃப்தும் அலைஹி மின் கைல்ங்கிறது நஃபி, மன்ஃபியான வசனம் ஜவாப். அப்போ அங்கே மா வந்திருக்கிறதுனால, நஃபியுடைய மா வந்திருக்கிற காரணத்தினால ஃபாவை நம்ம போடுறது கட்டாயம். இதுக்கு வேற ஒரு உதாரணம் நம்ம லேச சொல்வதாக இருந்தால் இப்படி சொல்லலாம். நாங்கள் சொல்லுவோம் என்னது, இப்போ பெரும்பாலும் வந்து மா வந்து மாதியான ஃபீல்டில் தானே வரும். அப்போ இப்படி நமக்கு சொல்லலாம், இதாவோட சேர்த்து சொல்லும்போது நல்லா அழகாக சொல்லலாம். இதா ஹதர ஜெய்துன் ஹாதல் மஜ்லிஸ, இந்த சபைக்கு ஜெயிது வருகை தந்தால் ஃபமா ஜலஸ்துமாகும், நான் அவன் முகத்தை பார்த்துக்கொண்டு இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்க மாட்டேன். அப்படி சிலாக சொல்றது தானே, ஜெயித் சபைக்கு வந்தானா நான் இருக்க மாட்டேனா, நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சிலாக சொல்லுவாங்க. அந்த ஓர வஞ்சனையினுடைய அகவழிப்பாடு அது. அது சரியா பிள்ளையாங்கிறது 2வது விஷயம். அப்படியாக சொல்றேன். அப்ப இந்த இடத்துல வந்து ஃபமா ஜலஸ்துமாகு என்கிற அந்த வாக்கியத்துல ஃபா என்னது, இந்த மா நஃபி வந்திருக்குது. அப்ப அதனால நம்ம ஃபா போடுறது கட்டாயம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஈயஸ்ரிக் ஃபகத் சரக அஹுன் லஹு மின் கபுல், என்னது ஈயஸ்ரிக் ஃபகத் சரக அஹுன் லஹு மின் கபுல். இது ஒரு அருமையான வரி, ஒரு வரின்னு சொல்லக்கூடாது இல்லையா, குர்ஆன் ஆயத்து. இது ஒரு அருமையான குர்ஆன் ஆயத்து. ஈயஸ்ரிக் ஃபகத் சரக அஹுன் லஹு மின் கபுல். என்னது, அதாவது என்னன்னு கேட்டால்
இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவ பின்னணியில் தான் இந்த வசனம் வருது. உங்களுக்கு தெரியும், அதாவது கன்ஆன் பிரதேசத்தில் இருந்து யூசுப் நபியினுடைய சகோதரர்கள் எகிப்துக்கு வராங்க. அப்போ எகிப்தினுடைய என்னது இந்த தானியங்களுக்கு பொறுப்பதிகாரியாக, அதாவது நம்ம சொல்வதாக இருந்தால் சாப்பாட்டு அமைச்சர், என்னது சாப்பாட்டு அமைச்சராக விவசாயத்துறை அமைச்சராக இருக்கிறாரு அந்த டைமில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பண்ணவங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு தெரியும் என்னது, அந்த அவருடைய தம்பிக்காரர் புன்யாமின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர் இதுக்குள்ளே என்னது அவருடைய அந்த சாமான் பேக்குக்குள்ளே, அந்த பொருட்கள் வச்சு அந்த பேக்குக்குள்ளே என்னது நான் சொல்லுவேன் சரக்கு சாமான் அந்த பேக்குக்குள்ளே அந்த அளந்து கொடுக்கக்கூடிய அந்த கொத்து உண்ணுவாங்க அல்லது சுண்டு உண்ணுவாங்க, முந்தி காலங்களில் போனின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு கட்டிடுறாங்க இல்லையா. அப்போ இந்த ஆக்சுவலாக சுவா உல் மலிக்குன்னு சொல்லி இந்த சுவா திருடப்பட்டுருது. இந்த ஒரு பிரச்சனை செட்டப் கேம், அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச கேம், அது நமக்கு தெரியும். அல்லாஹ் அதை என்னது ஒரு கதையாகவே சொல்லிடுறான். அது யூசுப் நபி ஏமாத்தினார் அப்படி இப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லாமல் அது மிக அழகாக சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. என்னடா அப்படி ஒரு வேலையை நாங்கள் யூசுஃபுக்கு ஒரு ஐடியான்னு கொடுத்தோம், நாங்கள் தான் அந்த உணர்வை நாங்கள் ஏற்படுத்தினோம். யூசுப் அப்படி செஞ்சார். அது பிள்ளை எல்லாம் தன்னுடைய சகோதரை தன்னோட தக்க வச்சுக் கொள்வதற்காக வேண்டி செஞ்ச ஒரு உபாயம், தந்திரம் கூட இல்லை, அது ஒரு உபாயம், ஒரு வழி அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன முடிவு அறிவிக்கிறாங்கன்னா, யாருடைய பேகுக்குள்ள அந்த கொத்து அல்லது அந்த சுண்டு அந்த போனி அந்த தானியங்களை அளந்து கொடுக்கக்கூடிய அந்த சாதனம் இருக்குதோ அவரை நாங்கள் பிடிச்சு கட்டி வைப்போம். அவங்களோட பேரண்ட்ஸ் தான் அவங்கள என்னது கூட்டிக்கிட்டு போகணும் அப்படின்ற ஒரு செட்டப். அப்போ அதில் புனியாமின் பேக்கை கடைசி திறந்து பார்க்குறாங்க. புனியாமின் பேக்குக்குள்ள என்னதுக்கு அந்த கொத்து இருக்கு இல்லவா, கொத்து இருந்துருது. அந்த கொத்து இருந்த உடனே தான் என்னது அவங்களுக்கு பேரதிர்ச்சியாக போய்த்துருது. எங்களோட தம்பி என்னது களவெடுக்கிறவர் தெரியல, நாங்கள் களவெடுக்க வரவும் இல்லை, இந்த ஊரில் நாசமாக்குறதுக்கு வரவும் இல்லை, எங்களுக்கு களவெடுக்கிறனால என்னென்னு தெரியாது, களவெடுக்கிறதுல வரக்கூடிய காணாவை கூட எங்களுக்கு தெரியாதுண்டு. களவெடுக்கிறது 2வது கோர்ஸ், களவெடுக்கிறதுல வர காணாவை கூட எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி. அப்போ அந்த நேரத்தில் அங்கேருந்து ஒருத்தர் சொல்றாரு, இஎஸ்ரிக் ஃபகத் சரக் அஹுன் லஹு மின் கபல், என்னது அவர் திருடி இருந்தால் அவருடைய இதற்கு முன்னர் அவருடைய சகோதரரும் திருடி இருக்க வேண்டும். விளங்குதான் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டா, அங்க அந்த 11 பேர் ஆக்கள் இருக்காங்களே, அவங்க சொல்றாங்க, அடையப்பா நாங்க ஃபர்ஸ்ட் தடவை சாமான் வாங்கிட்டு போனோம், அப்ப நாங்க திருடினோமா? திருடல. 2வது முறை நீங்க தான் சொன்னீங்க உங்களுக்கு தம்பி இருந்தா வேற ஆக்கள் இருந்தா கூட்டிட்டு வாங்க, அவருக்கும் சேர்த்து நாங்க சாமான் தாரோம், நீங்க தான் சொன்னீங்க, உங்களோட கூற்றை கேட்டு தான் நாங்க எங்க தம்பியை கூட்டிட்டு வந்தோம். சரி, அப்ப முதல் தடவையே நம்ம திருட இல்லைன்னு சொன்னால் 2வது தடவை நாங்க திருட வாய்ப்பு இல்லை. எனவே இஎஸ்ரிக் ஃபகத் சரக் அஹுன் லஹு மின் கபல், அவர் திருடி இருந்திருந்தால் இதற்கு முன்னர் என்ன அவருடைய சகோதரர் திருடி இருக்க வேண்டும், அப்படி திருடி இருக்கல்ல, எனவே அவரை விட்டுருங்க, நீ வீண் பழி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கதைச்சு கொண்டாங்க. அதுவுமே சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு இடத்துல களவு போய்த்து இருந்தால் ஊர்ல இவன் பிரபலமான கலனாக இருக்கான, திருடி இருக்கான, திருட்டு விஷயங்களை மாட்டிப்பட்டான் அவன் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு வகுப்புல கூட என்னது முந்தி ஒருத்தன் களவு எடுத்து மாட்டிப்பட்டான்டா, திருப்பி களவு போயிருந்தா அவனு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது உலகத்தில் உள்ள பொது நீதி. அது இஎஸ்ரிக் ஃபகத் சரக் அஹுன் லஹு மின் கபல். இங்க நீங்க பாத்தீங்க என்றால் இஎஸ்ரிக்ங்கிற ஷரத்து வந்திருக்கு இல்லையா, ஜவாபு ஃபகத் சரக் அஹுன் லஹு மின் கபல், அவர் திருடி இருந்தால் நிச்சயமாக அவருடைய சகோதரனும் இதற்கு முன்னர் திருடி இருக்க வேண்டும் என்கிறதுல கது சரக்குன்னு வந்திருக்கு. அப்ப ஜவாபுல கது வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஃபா போடுறது கட்டாயம். இப்போ இதுக்கு நம்ம வேற ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் இன் குல்த பிஸ்ஸிதுகி, இன் குல்த நீ எழுதிக்கொள்ள இந்த வசனத்தை, இன் குல்த பிஸ்ஸிதுக், நீ உண்மையை சொன்னால், இன் குல்த பிஸ்ஸிதுக் நீ உண்மையை உரைத்தால், ஃபகத் நஜவுத நீ தப்பிடுவாய், ஃபகத் நஜவுத நஜா என்ஜு என்று சொல்லுவாங்க இல்லையா, தப்புறதுக்கு சொல்ற ஃபியல் நஜாத். அப்ப இன் குல்த பிஸ்ஸிதுகி ஃபகத் நஜவுத, கது சொல்லி ஃபா போட்டிருக்கிறோம். சரி, وَمَنْ يُقَاتِلْ فِي سَبِيلِ اللَّهِ فَيُقْتَلْ أَوْ يَغْلِبْ فَسَوْفَ نُؤْتِيهِ أَجْرًا عَظِيمًا, யார் அல்லாஹ்வினுடைய பாதையில் யுத்தம் செய்து, காத்தல் என்றால் யுத்தம் செய்கிற, وَمَنْ يُقَاتِلْ யார் யுத்தம் செய்கிறாரோ, ஃபீ சபீல் அல்லாஹ்வுடைய பாதையில் யார் யுத்தம் செய்கிறாரோ, யுத்தம் செஞ்சு ஃபயுக்தல் அவர் கொல்லப்பட்டால், அவ் யக்லிப் அல்லது அந்த யுத்தத்தில் அவர் வெற்றி பெற்று விட்டால், ஃபஸௌஃப நுஅ்தீஹி அஜ்ரன் அஸீமா அவருக்கு நாங்கள் மகத்தான மிகப்பெரிய கூலியை நாங்கள் அவருக்கு நல்குவோம், கொடுப்போம். ஆத்தா யுத்தின நான் கொடுக்கிறது. அப்போ ஒமை யுகாத்தில் ஃபீ சபீல் அல்லாஹ்வுடைய பாதையில் யாராவது அறப்போர் புரிந்து அதன் மூலமாக அவர் கொல்லப்பட்டு ஷஹாதத் என்கிற அந்த பாக்கியத்தை அடைந்து விட்டால், அவ் யக்லிப் அல்லது அந்த யுத்தத்தில் அவங்க வெற்றி கொண்டுட்டாருண்டா, கலபக்கி
மிகைத்தாண்டு கருத்திருப்பதை போல வெற்றி கொண்டாண்டு இருக்குது அர்த்தம். வெற்றி கொள்றது. அந்த யுத்தத்தில் அவங்க வந்து வெற்றி கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் அப்படித்தானே. ஒன்று யுத்தத்தில் அவர் கொலை செய்யப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார். அப்போ இஹ்தல் ஹுஸ்னைன் ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஒன்று வெற்றி அல்லது வீரமரணம், ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். அப்போ ரெண்டுமே பாக்கியத்துக்குரிய விஷயங்கள் தான் அல்லாஹினுடைய பாதையில் போகும்பொழுது. எனவே யுத்தத்தில் வெற்றி பெற்றார் என்பதற்கான கூலி இல்லாமை அல்ல, அவர் யுத்தம் செய்தார் என்பதற்காக வேண்டி அவர் கூறியனது அந்த ஜிஹாதுக்குரிய நன்மை அவருக்கு கிடைக்கும். அப்படியே இல்லையா? நிச்சயமாக கிடைக்கும். அவர் வெற்றி பெற்றாலும் தான், அவர் என்னப்பா ஷஹீதாக்கப்பட்டாலும் தான். ஃபஸௌஃப நுஅ்தீஹி அஜ்ரன் அஸீம், அவருக்கு மகத்தான கூலியை கொடுப்போம். நமக்கு நம்ம அந்த என்ன ஜிஹாதுகள் என்னது தங்களுடைய உயிர் நீத்தவர்கள் அல்லது ஜிஹாதில் கலந்து கொண்டவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அந்த வெகுசனங்களை பார்த்தா நம்ம எங்கே இருக்கிறோம்னு நம்ம யோசிப்போம். ஷுஹதாக்கள் என்கிறவங்க என்னது நபிமார்கள், சித்திகீன்கள், அதுக்கு அடுத்த வரிசையில் உள்ளாக்கள். சித்திகீன்கள் அல்லாஹ் தஆலா சிலாக்கள் சொல்லுவான் இல்லையா, கான சித்திகன் நபியான்னு சொல்லி எல்லாம் அல்லாஹ் சொல்லுவான் சில நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது. அல்லாஹ் தஆலா நினைக்கிறேன் அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றான் போல. அப்போ அந்த மாதிரி இந்த சித்திகீன்கள்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்டு அல்லாஹ் தஆலா அந்த அதாவது உயர்ந்த ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்களை அல்லாஹ் தஆலா தரவரிசைப்படுத்தும் பொழுது ஒமை யுத்தி இல்லாஹ வரசூலஹு தானே அந்த வசனத்தை ஒமை யுத்தி ரசூல் ஃபக்கத் அத்தா அல்லாஹ். அதுவும் இல்லை, இன்னொரு வசனத்தை வரும் எப்படின்னு கேட்டால் வந்து இந்த மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹி மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், இவங்க 4 பேரும் தான் ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள். இந்த உலகத்திலேயே டாப் லெவல் என்னது ஆன்மீகம் நபி என்கிற பட்டம் தான், நுபுவத். அதுக்கு பிறகு மற்ற எல்லாமே. நபி என்றால் சொருக்கம் என்கிறத மாத்து கருத்தே கிடையாடமேன். நபி என்றால் அதான் நுபுவத். நபி தான் என்னது முதலாவது லெவல். 2வது சித்திகீன்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சித்திக் அந்த லெவல். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஈமான் தரஜா உள்ளிக்கிறார்கள், அது கஷ்டம் அந்த நிலைமை அடைகிறது. அதுக்கு அடுத்தவங்க யாரு? ஷுஹதாக்கள். ஷுஹதாக்களுக்கு அடுத்தவங்க தான் சாலிஹீன்கள். இதான் நான் ஆன்மீகத்தினுடைய அல்லாஹு தஆலா தரப்படுத்தக்கூடிய தர வரிசை. அதில் நம்ம எங்கே இருக்கோங்கிறது நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. وَمَنْ يُقَاتِلْ فِي سَبِيلِ اللَّهِ فَيُقْتَلْ أَوْ يَغْلِبْ فَسَوْفَ نُؤْتِيهِ أَجْرًا عَظِيمًا. அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்க என்றால் وَمَنْ يُقَاتِلْ فِي سَبِيلِ اللَّهِ வந்து என்ன ஷர்த்? فَسَوْفَ نُؤْتِيهِ, நாங்கள் அவருக்கு நல்குவோம் என்கிறது தான் ஜவாப். அப்போ அங்கே சௌஃப வந்த சுட்டின் ஹர்ஃபு தன்ஃபீஸ் சௌஃப வந்ததுனால சீன் சௌஃப வந்தால் அந்த நம்ம என்ன செய்யணும், அந்த ஃபாவை ஜவாபில் சேர்த்துக்கொள்ளணும். ரைட், இதெல்லாம் நமக்கு புரியுது. சில சந்தர்ப்பங்களில் ஃபாகு பதிலாக ஃபுஜாயியத்தான இதா சேரும் நம்ம முந்தி படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அந்த செய்தி அடுத்த பந்தில சொல்றார். வயஜூசு ஃபில் ஜும்லத்தில் இஸ்மியத்தி, ஜும்லா இஸ்மியாவிலே ஆகும். நல்லா பார்த்துக்கணும், ஜவாபாக வரக்கூடிய ஜும்லா இதான் வருது, ஜும்லா இஸ்மியா. அப்படி வர ஷரத்து ஜவாப் வரும்பொழுது ஜவாப் வந்து ஜும்லா இஸ்மியாவாக இருந்த அந்த ஜும்லா இஸ்மியாவிலே ஆகும். அன் தக்கு தரின பி இதழ் ஃபுஜாயியத்தி, ஃபுஜாயியத்தான இதாவோடு அது சேர்வது. இக்கு தரன்னா சேர்றது. அப்போ அந்த ஃபுஜாயியத்தான இதா உடன், அந்த பாவுக்கு உடன் கருத்து, ஃபுஜாயியத்தான இதா உடன் அது சேர்வது ஆகுமானதாகும். அப்போ ஷரத்து ஜவாப் வரும்பொழுது ஜவாப் ஜும்லா இஸ்மியாவாக இருந்தால் ஃபாவும் வரும், ஃபுஜாயியத்தான இதாவும் வரும். உதாரணமாக என்னது ஃபுஜாயியத்தான இதாண்டால், அதாவது அதுக்கு ஷரத்துடைய அர்த்தம் வராது, அப்படி விளங்கிட்டாலே போதும். ஷரத்துடைய என்னது மானாவை நிபந்தனை கூட்டினுடைய அர்த்தத்தை இழந்த இதா. அதை இன்னொரு மாதிரி சொல்வதாக இருந்தால், அதாவது தமிழ்ல சில சந்தர்ப்பங்கள் அதை வந்து அதோ இதோ அப்படி நம்ம மொழிபெயர்ப்போம். அதை பாருங்க, ஒரு குர்ஆனத்தை நீங்க பார்த்தா உங்களுக்கு விளங்கும். வஇன் துஸிபுஹும் ஸய்யிஅத்துன் பிமா கத்தமத் ஐதிஹிம் இதாஹும் யக்னதுன். இந்த வசனத்தை பாருங்க, இது ஷர்த் ஜவாப் வந்திருக்குது. வஇன் துஸிபுஹும் ஸய்யிஅத்துன், அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டால், அவர்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டால், பீமா ஒன்றின் காரணமாக, அந்த பாவுக்கு காரணமாக, கத்தமத் ஐதீஹிம் அவர்களுடைய கரங்கள் முற்படுத்தியது அவ்விதமான ஒன்றின் காரணமாக, அவருடைய கைகள் சம்பாதித்து கொண்ட ஒன்றின் காரணமாக ஒரு தீமை அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டால், அதாவது அவங்க செஞ்ச வினையாலேயே அவங்களுக்கு அவங்களுடைய தீவினையாலேயே அவங்களுக்கு ஒரு தண்டனை அவங்களுக்கு கிடைச்சிட்டுன்னு சொன்னால், ஏற்பட்டுன்னு சொன்னால், இதாகும் யக்னத்துன், அப்போது அவர்கள் நிராசை அடைகிறார்கள். பாருங்க, இந்த அப்போதுன்னு தான் கருத்து வருதே தவிர ஷரத்துடைய அர்த்தம் அங்கே இல்லை. எனவே இது இதா ஃபுஜாயியான்வாங்க, இதாகும் யக்னத்துன், அப்போது அவர் நிராசை அடைந்து விடுகிறார்கள். அவங்க செஞ்சித்தாலேயே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு ரிசல்ட் நடக்கிற நேரத்தில் அவங்களுக்கு நிராசை வந்துடுது, அவன் நம்பிக்கை இழந்துடுறாங்க. கனித்த யக்னத்துன்றது நிராசை அடைகிறது அப்படின்னா நம்பிக்கை இழக்கிறது.
அப்போ இங்கே வந்து ஃபஹும் யக்னத்தூண்டும் சொல்லலாம், இதாகும் யக்னத்தூன்னு சொல்லலாம். குர்ஆனாயத்தில் அது வேறு இடமாக இருந்தால் இப்போ இங்கே குர்ஆனாயத்துங்கிறதுனால இதா வந்திருக்கு. அப்போ இந்த இதாவுக்கு நாங்கள் சொல்கிற வந்து ஷர்த்துடைய இதா அல்ல, இது வந்து இதா அல் ஃபுஜாஇய்யா, அப்போது அவர்கள் நிராசை அடைகிறார்கள், அதோ அவர்களுக்கு நிராசை ஏற்பட்டு விடுகிறது. அப்படி நம்ம மொழிபெயர்ப்பு செய்யலாம், அப்போது அதோ அப்படின்னு மொழிபெயர்ப்பு செய்வோம் நம்ம அதை. அது பிறகு சொல்றாரு வஇதாலம் உக்கையித் தானே இது, வஇதாலம் உக்கையித் ஃபில் அஸ்லி இதல் ஃபுஜாயித் பிஜும்தி ஸ்மித்தில் அன்னஹ லா ததுகுலு இல்லா அலைஹி ஃபஅக்னானி தலிக நிஷ்தத். ரைட். அது பிறகு சொல்ல என்னன்னு கேட்டால் வஇன்னமா லம் உக்கையித் ஃபில் அஸ்ல், ஆரம்பத்திலேயே அடிப்படையிலேயே, ஃபில் அஸ்ல்னா அடிப்படையிலேயே ஆரம்பத்திலேயே நான் நிபந்தனை போடாமல் இருந்ததெல்லாம், போடாமல் கையதுனா நிபந்தனை போட்டான், அப்போ ஆரம்பத்தில் நான் நிபந்தனை போடாமல் இருந்ததெல்லாம் இதா அல் ஃபுஜாஇய்யா, ஃபுஜாயியத்தான இதாவை நான் ஆரம்பத்தில் நிபந்தனையாக போடாமல் இருந்ததெல்லாம் பில் ஜும்லத்தில் இஸ்மியா, ஜும்லா இஸ்மியாவுல ஃபுஜாயியத்தான இதாவை பற்றி நான் பேசாமல் இருந்ததுக்கு காரணம் என்னென்றால் லி அன்னஹா லா ததுகுலு இல்லா அலைஹா, அந்த ஃபுஜாயியத்தான இதா லா ததுகுலு அது நுழையாது, இல்லா அலைஹா இல்லா அல் ஜும்லத்து இஸ்மியா, ஜும்லா இஸ்மியாவிலே அன்றே அது நுழையாது. என்ன சொல்லுவாருன்னா நான் ஆரம்பத்திலேயே நான் ஏன் வந்து ஃபுஜாயியத்தான இதாவை பற்றி பேசலைன்னு கேட்டால் காரணம் வந்து ஜும்லா இஸ்மியா பற்றி பேசுகிற நேரத்தில் நம்ம அதை பற்றி கதைக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். எனவே ஃபாகுனானி தாலிக்கு அன் இஷ்திராத், அதனால் அது எனக்கு தேவையற்று வைத்து விட்டது. அது இஷ்திராத் நிபந்தனை போடுவதை விட்டும் என்னை அது தேவையற்று வைத்து விட்டதுன்றார். சரி, அப்போ என்ன சொல்ல வர்றாருனால் ஃபுஜாயியத்தான இதாவை பொறுத்தவரை ஜும்லா இஸ்மியாவில் மட்டும்தாங்க வரும். எனவே ஜும்லா இஸ்மியாவில் வரக்கூடிய ஃபுஜாயியத்தான இதாவை நான் ஆரம்பத்தில் நான் எப்படி சொல்லலான்னு கேட்டால் ஒன்று ஃபா சேரணும் அல்லது இதா அல் ஃபுஜாஇய்யா சேரணும்னு நான் சொல்லியிருக்கணும். அப்படி நான் சொல்லாமல் ஃபா சேர்ந்தால் போதும்னு நான் அப்படியே கதைச்சிட்டு வந்து போட்டு கடைசியாக ஜும்லா இஸ்மியாவில் ஃபுஜாயியத்தான இதா சேர கதை சம்பந்தமாக நான் கதைச்சின் காரணம் என்னென்னு கேட்டால் ஜும்லா இஸ்மியாவில் மட்டும்தான் ஃபுஜாயியத்தான இதா வரும் என்கிற அந்த காரணத்தினால்னு சொல்லி ஒரு விளக்கத்தை சொல்லி முடிக்காரு. உங்களுக்கு தெரியும் என்னது இவர் இப்னு ஹிஷாம் அல் அன்சாரி ரஹிமஹுல்லா அவங்க அப்படித்தான் சில விஷயங்கள் நஹ்வியங்களுக்கு மாற்றமாக சொல்லுவார். காரணம் என்ன, அவருடைய புரிதல் அப்படி ஒரு டீப்பான புரிதல். எல்லா உலமாக்களும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் அதாவது ஜவாப் ஷரத்தும் ஜவாபும் வரும்பொழுது ஜவாபில் வந்து ஜும்லா இஸ்மியாவோ அல்லது ஃபியலித்தான ஜும்லாக்கள் வந்து தலபு ஃபியல் அது இதுன்னு வருமே, எப்போது நம்ம வந்து ஃபா போடுறது கட்டாயமாகுமோ அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் அதில் சொல்லும்போது சொல்லுவார் வந்து ஒன்று ஃபா வரும் அல்லது ஃபுஜாயியத்தான இதா வரும்டுவாங்க. அப்படி சொல்றது ஆரோக்கியம் இல்லை. என்ன சொல்லணும்னு கேட்டால் ஷரத்தும் ஜவாபும் வரும்பொழுது சில சந்தர்ப்பங்களில் ஜவாபில் ஃபா வர்றது கட்டாயம், அது இன்னும் சந்தர்ப்பங்களில். அதுக்கு நான் சொல்ல ஜும்லா இஸ்மியா இருந்தால் ஃபாவும் வரும் ஃபுஜாயியத்தான இதாவும் வரும்னு சொல்வது தான் மிக ஆரோக்கியமானது. அந்த நிலைப்பாட்டை தான் இப்னு ஹிஷாம் நிலைப்பாட்டை தான் நானும் கொண்டிருக்கேன். அது எனக்கு சரி மாறி படுகுது. ஹைர். அப்போ இந்த பகுதிகளோட நம்ம என்ன முடிக்கிறோம்னு கேட்டால் அதாவது இந்த முதாரியான ஃபியலுக்கு ஜிஸ்ம் செய்கிற விஷயங்கள் சம்பந்தமான மீட்டர்களை நம்ம முடிச்சிடுறோம். அடுத்த பாடப்பரப்பு பகுதி வந்து நக்கீரா மாரிஃபா சம்பந்தமான விஷயம். அது சம்பந்தமாக கொஞ்சம் என்னது இப்போ கொஞ்சம் லைட்டாக வாசித்து போட்டு அடுத்த பாட வகுப்புகளை சம்பந்தம் விரிவாரமாக பார்ப்போமா.